சவுகார்பேட்கே டஃப் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு இந்த பானிபூரி கடையோடைய கூட்டம். அப்படி என்ன தான் இருக்குது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கோத்ரிக்கு தான் போயிருந்தோம் பானிபூரி ட்ரை பண்ணுறதுக்கு. நீங்கள் இங்கே பானிபூரி சாப்பிட்ருக்கீங்களான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பில் போட்டே கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணியாச்சு அந்த பானிபூரி சாப்பிட்றதுக்கு. ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு இடமே, பார்த்தீங்கனாலே தெரியும். பூரி, கிழங்கு, அதுக்கப்புறமா வந்துட்டு 2 தண்ணி வச்சுருந்தாங்க. ஒன்று ஸ்வீட்டும் ஒன்று காரம். ஃபஸ்ட்டு இனிஷியலாக அவங்க 2 தண்ணியுமே மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. இன்கேஸ் நமக்கு வந்துட்டு ஸ்வீட் மட்டும் வேணும்னா அவங்ககிட்ட சொல்லிடலாம், இல்லை காரம் மட்டும் வேணும்னா சொல்லலாம், இல்லை 2மே மிக்ஸ் பண்ணால் அதுவும் நம்ம ப்ரிஃபரன்ஸ் படி சொல்லிவிட்டு அது படி போடுவாங்க. இது என்னுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த கடையில் சாப்பிட்டது. ஆக்சுவலி நான் அன்றைக்கி காலைல தான் சவுகார்பேட் போயிருந்தேன். அங்கே போயிட்டு சாப்பிட்டதை விட இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு டேஸ்ட்டு. என்ன இருந்தாலும் பானிபூரி சவுகார்பேட்டில் அடிச்சிக்கவே முடியாது. நீங்கள் இங்கே ட்ரை பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு சவுகார்பேட்டில் பானிபூரி பிடிக்குமா, இல்லை கங்கோத்ரியில் பிடிக்குமான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு பிளேட்டு 6 பானிபூரிஸ் வரும். ஆனால் கூட்ட நெரிசலில் எங்களுக்கு 5 தான் வச்சாங்க, 1 ஏமாற்றிட்டாங்க.